ஸோ வெல்கம் டு புகழ் அகாடமி. நம்ம தொடர்ந்து என்எம்எம்எஸ் மேட் பார்த்துட்ருந்தோம். இப்போ கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, மறுபடியும் மேட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைஸ் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்குறோம். சரிங்களா? இது தொடர்ந்து 5 வீடியோஸ் வரும். அது முழுசாக பார்த்தீங்கன்னா தான் டைஸ் ப்ராப்ளம்ஸ் முழுசாக புரியும். டைஸ் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரையும் பகடை கணக்கில் 2 டைஸ் இருக்குது. ஒன்று ஆர்டினரி டைஸ்ன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸ் போக விரும்பலை. ஸ்டாண்டர்ட் டைஸ் என்னென்னா 2 நம்பரும் ஆட் பண்ண ஒரு சைடு அந்த இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு 2 ஆட் பண்ணால் 7, அதனுடைய கூடுதல் வரும். சம் வந்து 7 வரும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ போகலை. ஸோ இப்போ ஆர்டினரி டைஸ் தான் எடுத்துக்கிறோம். ஆர்டினரி டைஸில் 3 ரூல் இருக்குது. இந்த ரூல் நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே டைஸ் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரூல் பாருங்கள். ஸோ 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இந்த ரூலில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அதுதான் நான் சைடில் கொடுத்துருக்கேன். சிங்கிள் நம்பர் சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கும். அப்படி இருந்தால் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்து அதர்ஸு மற்றதுக்கான நம்ம ஆப்போசிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே 4 இருக்குது, 4 வந்து இங்கே இருக்குது. ரெண்டுமே ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் பிளேஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கலாம், இல்லை கிளாக் வைஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படியும் எடுத்துக்கலாம். இங்கே 4 இருக்குன்னா இந்த மாதிரி எடுத்து கிளாக் வைஸ் எடுத்துக்கலாம். கிளாக் வைஸ் எடுத்தோம்னா பாருங்கள், அடுத்த நம்பர் வந்து 4க்கு அடுத்த நம்பர் 5, இங்கே 4க்கு அடுத்த நம்பர் 2. ஸோ 5ம் 2ம் ஆப்போசிட். 5 and 2s ஆர் ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் பேர் கண்டுபிடிக்கணும். அதுதான் டைஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? அடுத்து 4க்கு அப்புறம் 5 கண்டுபிடிச்சோம். 5க்கு அப்புறம் 6 இருக்குது. இங்கே 2 இருக்குது, 2க்கு அடுத்து 3 இருக்குது. அப்போது 6ம் 3யும் ஆப்போசிட் பேர். ஓகேங்களா? டைஸ் ப்ராப்ளம்ஸை பொறுத்தவரையும் ஆப்போசிட் பேர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மீதி என்ன இருக்க போகுது? 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 6 வந்துருச்சு. அப்போ 1க்கு தான் 4 வந்து ஆப்போசிட் பேராக இருக்க போகுது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இருக்கிற டைஸ் ப்ராப்ளம் தான் இது. ஸோ அதில் நம்ம ஆப்போசிட் பேர் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபஸ்ட் ரூல். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரூல் என்னது? சிங்கிள் நம்பர் இருக்கணும், டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நம்ம கிளாக் வைஸும் பார்க்கலாம், ஆன்டி கிளாக் வைஸும் பார்க்கலாம். இப்போ கிளாக் வைஸ் பார்த்தோம். 4க்கு அடுத்து 5, இங்கே 4க்கு அடுத்து 2, அடுத்து 5க்கு அப்புறம் 6, இங்கே 2க்கு அப்புறம் 3. ஓகேங்களா? இதெல்லாம் ஆப்போசிட் பேர்ஸ். இதே மாதிரி நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தோம் அப்படின்னா 4க்கு இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸில் 6 இருக்குது, இந்த 4க்கு ஆன்டி கிளாக் வைஸில் 3 இருக்குது. அப்போ 6க்கு 3 தான் ஆப்போசிட் பேர். அதே மாதிரி 4க்கு 6 எடுத்தாச்சு, அடுத்து 5 எடுத்தோம்னா, ஸோ 4லேருந்து 3 எடுத்தாச்சு, அடுத்து 2 வரும். ஸோ தான் 5ம் 2ம் ஆப்போசிட் பேர். இப்படி தான் பேர் கண்டுபிடிக்கணும். நான் தொடர்ந்து அடுத்த ரூல் சொல்கிறேன், கவனிங்க.